கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் காவிரி ஆற்றில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். உயிரிழப்பதற்கு முன்பு ஆற்றில் நின்று அவர்கள் எடுத்த வீடியோவும் வெளியாகியுள்ளது. 4 பெண்கள், ஒரு கார் ஓட்டுநர் என 5 பேர் உயிரிழந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? காவிரி ஆற்றில் மகிழ்ச்சியாக இந்த பெண்கள் எடுத்த வீடியோவே இவர்களின் கடைசி வீடியோவாகவும் மாறிவிட்டது. 5 பேர் உயிரிழந்த நிலையில் 4 வயது சிறுவன் நல்வாய்ப்பாக உயிர் தப்பியிருக்கிறார். ஆற்றில் நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டம் ஹலகூரு அருகே பிரபல சுற்றுலா தலமான முத்ததியில் சோக சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் காவிரி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர்கள் 20 வயதான சைத்ரா, 38 வயது ஸ்வேதா, 28 வயது பிரியங்கா, 50 வயது விஜயம்மா மற்றும் அவர்கள் பயணம் செய்த வாகனத்தின் ஓட்டுநர் மகேஷ் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் கர்நாடக மாநிலம் ராமநகரா மாவட்டம் சன்னப்பட்டனா தாலுகாவிற்கு உட்பட்டவர்கள். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் முதலில் கப்பலம்மா கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துள்ளனர். அதன் பின்னர் முத்ததிராயா கோவிலிலும் சாமி தரிசனம் செய்துவிட்டு மாலை சுமார் 4:30 மணி அளவில் முத்ததி காவிரி ஆற்றங்கரைக்கு சென்றுள்ளனர். அப்போது புகைப்படம் எடுப்பதற்காக ஆற்றுக்குள் இறங்கியுள்ளனர். மாலை 4:45 மணி அளவில் விஜயம்மா எதிர்பாராத விதமாக ஆற்றின் ஆழமான பள்ளத்தில் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. அவரை காப்பாற்ற குடும்பத்தினர் ஒருவர் பின் ஒருவராக ஆற்றுக்குள் இறங்கியுள்ளனர். ஆனால் நீரின் ஆழம் குறித்து சரியாக அறியாமல் சென்றதால் அனைவரும் நீரில் சிக்கி தத்தளித்துள்ளனர். ஒருவரை ஒருவர் காப்பாற்ற முயன்ற நிலையில் 5 பேரும் அடுத்தடுத்து நீரில் மூழ்கி உயிரிழந்து விட்டனர். இந்த சம்பவத்தில் உயிர் தப்பிய ஒரே பெரியவர் ரவி என்பவர் மட்டும்தான். குடும்பத்தினரின் அலறல் சத்தம் கேட்டு அவரும் காப்பாற்ற முயன்றுள்ளார். ஆனால் அப்பகுதி மக்கள் அவரை பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். குடும்பத்துடன் வந்திருந்த 4 வயது குழந்தை நல்வாய்ப்பாக உயிர் தப்பியுள்ளது. சன்னப்பட்டனாவை பூர்வீகமாக கொண்ட ரவி குடும்பத்துடன் பெங்களூரு நகரில் வசித்து வந்துள்ளார். அவர்கள் காய்கறி வியாபாரம் செய்து வருவதும் கோயில் தரிசனம் மற்றும் சுற்றுலாவிற்காக அன்றைய தினம் ஒரு காரை வாடகைக்கு எடுத்து வந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். நீண்ட தேடுதல் நடவடிக்கைக்கு பிறகு 5 பேரின் உடல்களும் காவிரி ஆற்றிலிருந்து மீட்கப்பட்டன. ஆற்றின் ஆழம் குறித்த விழிப்புணர்வு இல்லாமை மற்றும் ஒருவரை ஒருவர் காப்பாற்ற முயன்றபோது ஏற்பட்ட பதற்றமே இந்த சோக சம்பவத்திற்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காவிரி ஆற்றில் நீரில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்த சம்பவம் குடும்பத்தினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.